மொத்தம் சென்னையில் பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய எண்ணிக்கை, அதாவது இவங்க வந்து 27/10/2025 ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்டை. அந்த கணக்கு ஃப்ரீஸ் பண்ணபடி கணக்குப்படி பார்த்தா 40,04,694. அப்போ அதாவது 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி. அதன் பிறகு கணக்கீட்டு படிவம் அது சமர்ப்பிக்கப்பட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து சேர்க்கப்பட்ட மொத்த வாக்காளர் எண்ணிக்கை, அதாவது 40,04,694ல் திரும்ப வந்து கணக்கீட்டு ஃபார்ம் வந்து வாங்கி அதன் மூலம் வந்து பதிவேற்றம் செஞ்சது எவ்வளோன்னு பார்த்தா 25,79,676. அப்போ ஏறக்குறைய கணக்கீட்டு படிவம் கொடுத்து திரும்ப வராதது அப்படின்னு பார்த்தா 14,25,018 வாக்குகள். இது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னை தான் வந்து அதிகமும் கூட, அதாவது 63% அளவுக்கு தான் அந்த பாரங்களே வந்திருக்கு, மீதி வந்து வரல. இதில் மீதி இந்த 63% வந்தது தவிர மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட 37 இல்லை 37 வரும், 37%, 63 + 37. இதில் இறப்பு வந்து 1,56,555. இடம்பெயர்ந்தோர் வந்து 12,22,164. ஷிஃப்டடு மட்டும் 12,22,164. ஆப்சன்ட் பொறுத்தவரையில் 27,328. இதர இனங்கள் 199. ரெட்டப்பதிவு 18,772. ஸோ இதுதான் நான் வந்து சொன்னபடி 14,20,000. இதில் என்ன நம்ம கேள்வி கேட்டோம்னா, இறந்தவங்களை பற்றி அது வந்து அந்த டெத் சர்டிஃபிகேட் வச்சு கார்பரேஷன் வந்து வெரிஃபை பண்ணினோம், அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து சேர்த்தல் நீக்கல் திருத்தம் அது 6, 7, 8 இந்த படிவங்கள் வந்து இன்னிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த மாதம் வரல கொடுத்துட்ருக்கலாம், அது 1 மாதம் டைமில் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இந்த இடம்பெயர்ந்தோர் 12,22,000 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து தொகுதி போயிருப்பாங்க, இல்லை வெளி மாவட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும்.